முன்னாடி ரொம்ப நாளா நடந்துங்க. அந்த ஆபீசர் அப்படி இன்னைக்குதான் வந்துக்கிறாரு. உனக்கு 3 லட்சம் லோன் சேஷன் ஆகிக்குது. பூரா 510 தான். மேனேஜர் வந்துட்டாரு. உனக்கு பணம் கொடுக்க போறாரு. வாங்கி பையில வச்சிருந்து எனக்கு 1 லட்சம் அட்வான்ஸ் பண்ணி கொடு. பரவாயில்ல போயட்டுமா? நான் பாத்துட்டு நீ போலாம். சரி மச்சான். சரி லோன் ஆபீசர்
மூணு வந்தா இத்தாலே வச்சு வாங்கி எங்க அம்மா ஒரே ஒரு பிள்ளை கூத்து வந்து இந்த சூரமிட்டாலு அடிச்சு ஒரு வேலை செத்துட்டா ஒரே ஒரு பிள்ளை பிள்ளை எங்க அம்மாவுக்கு பிள்ளை நான் கொடுக்குறேன் சத்தியம் சத்தியம் அவனுக்கு நீ கிழங்கு எடு போச்சு இல்ல அதோ வந்துங்க என்ன சப்போட்டா தெரியாது கையை போடு தெரியாது கையை கீழே போடு கம்பளிக்காரன் இந்த ஊர்ல சொந்தக்காரன் கம்பளிக்காரன் ஒரு அப்பதான் இன்னொரு ஒரு மண்டபம் சொந்தக்காரன் கெட்டிக்காரன் அவனை கொஞ்சம் அனுப்பி கையை நல்லா தூக்கினா எப்படிதான் அடிப்பாரு போய் கேன் தண்ணி அடக்கி சொல்ல இல்லையா கேன் தண்ணி ஊருக்காரி எத்தாந்து வைக்கலாம் எண்ணெய் போட்டு அடிக்க தேடியில் போனது என்ன சொல்லி சொன்னா யாரு வந்த பையா சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் இப்ப ஒன்ன ஒதுக்கல கையாளவு நெஞ்சாத்தில சத்தியம் ஒரு ஆர்டர் அதே உள்ளே ஐயா கிட்ட வர தட்டி போ எட்டி போடா கம்பெனி வந்தாருன்னா காலில் போக எட்டி சொந்தக்கார தாய்க்குமா தடுப்பினர் வந்தா ஒரு 4 அடி அடிக்கலாம் 5 அடி அடிக்கலாம் பாட்டு தெரியாத மக்கள் ஏன்டா கட்டி முடி கேட்டு வரணும் பொண்டாட்டிய போட்டு போட முடியாது நாங்க எடுக்கிறதோட சரி எனக்கு அது என் உடம்பு ஒத்துக்காது மண்டை மேல போட்டுறாங்க நீ சாவடியில கொஞ்சம் இப்ப மண்டை மேல போறது போட்டா உன் மண்டியில அப்படின்னா உங்க அம்மா உங்க அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வந்து போடுவோம் தெய்வ குலதெய்வ நீ அப்படி இருந்தாலும் கர்நாடகா
தான் வந்து நீ மீன் போட்டேன்னு நினைக்கிறேன். அந்த விபரத்தை சொல்லலாம் நீ தொட்டானா பண்ணுவான் கிட்ட வர தொட்டானா பண்ணுவான் சத்தியம் என்னடா போயிட்டு காட்டுறான் என்ன போயிட்டு காட்டுறான் கட்டியார என்னடா போயிட்டு காட்டுறான் என்னடா போயிட்டு காட்டுற கீழே போடுறான் அடிக்க வேணாம்னு சொல்றியா? அடிக்க வேணாம்னு சொல்ற சம்பளம் ஒழுங்கா கொடுத்து அடிப்பேன். சம்பளம் ஒழுங்கா கொடுத்து அடிப்பேன். பாரு அது எது காலையும் கேளு குட்டி போட்டு நாய் பசி கிடைக்காது. நாம பீச்சுக்கு அது அது எல்லாம் விடு இதையெல்லாம் நகரம் இருக்கிறது. இந்நகரம் இது எப்பயாற்பட்ட நகரம். இது வந்து வீஆண்டி குப்பன் நகரம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் ஆண்டி குப்பம். எறும்பு புத்து நல்லா தெரியுது. இந்நகரிலே எதற்காக இன்று இரவு கூத்து? நீங்க எதுல கூத்து? வீட்டுல வந்து கண்டுபிடி செலவு அதிகமா ஒரு நாள் கூத்து எங்க மகாராஜா உன் பெருமை தெரியாம ஒருத்தர் பீடி எடுத்து நாங்க போறோம் பாருங்க. அதுல இருந்து ஒரு கட்டி ஜாயின் பண்ணாங்க. அப்படி இருந்தாலும் அப்படிதான் இருந்தாலும் ஆண்டு வரக்கூடிய அன்பைய சாமிக்கு ஆண்களின் முதல் தெய்வம் 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 பாதி நீ சொல்லு பாதி நான் சொல்றேன். ஆண்களுக்கெல்லாம் முதல் தெய்வம் பாதி ஒனிக்கு பாதி எண்ணிது. ஆண்களுக்கு முதல் தெய்வம் ஆண்களின் முதல் தெய்வம் காமன் காமன் என்று சொல்லார் மன்மதன் பெண்களின் முதல் தெய்வம் எத்தனை கும்பல தாலி திருப்பி என் கும்பல வந்துடும். அங்க அங்க கிளம்பி ஒரு மண்டபம் அப்படி இருக்க முடியாது. காமன் மன்மதன் அவர்களுக்கு தேர்திருவா செய்து அதோட விட்டால் பெருமதரால் என்று போரூர் நகரில் இருக்க முடியாது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் போரூர் நகரில் இருக்க முடியாது. அதாவது சத்யதேவி நாடக சபாவை கொண்டு வந்து ஓரிரவு தாமரம் கொடுத்த இந்நகரிலே இருக்க முடியாது. நாட்டாமை
வாங்கம்மா வாங்க. உத கொடுக்க படமா உத கொடுக்க போறேன். ஒன்றரை லட்சம் அட்வான்ஸ் கொடுப்பேன். என்னன்னு வேணும் உங்கள்கிட்ட? என்னன்னு வாங்கணும்? ஒன்றுக்கு போவான், வீடு பார்த்து போவான், இதெல்லாம் சொல்லி தானே வாங்கணும். இது பூரா நைட்ல தான் வருமா? பகல்ல வரவே வராதா? ஒரு தலைக்கு எத்தனை ஒரு நைட்ல எத்தனை இதோட 20-13 தடவை போய் வந்துட்டான். சரி மகராஜா, சரி இந்த கொரோனா வந்ததா? அப்பெல்லாம் எங்க இருந்தீங்க? அப்பெல்லாம் எங்க தானே கேளுங்க. அப்பெல்லாம் உங்க அப்பா கிட்டே இருந்தான். கொரோனா வரும்போது எங்க அப்பா இருந்தாங்க. உங்க அப்பா கூட அனுப்பின்னு பார்த்துன்னு கிடக்கலாம். ஆமா, எங்க அப்பா கூட அப்படி இருக்க முடியாத நாட்டமை தலைவர் இன்று விழா குடிமீர்கள், வருங்கால வாலிபர், எதிர்கால இளைஞர்கள், காதல் குல மாணிக்கம். பேசாதா அனுமேல பேசாத, அவன் பாவாடி விட்டுடுவான். காதல் குல மாணிக்கம், இந்த கம்பெனி ஆசாராக பொறுமையாடி 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 பேரு அதான் பொறுமையாக அடிப்போம். வடிகாது பொறுமையாடி சொல்ற வடிகாது மாதிரி யாரும் சொல்றேன். இருந்தாலும் அது மட்டும் அல்லாமல் இந்த கம்பெனி இந்த கம்பெனி சிறிய ஆசிரியர் சட்டாளத்திற்கும் அவருடைய பாத்திற்கும், அதாவது சித்தாமரை சேர்ந்த கண்ணன் நாடக ஆசிரியர் அவருடைய பத்திற்கும், அது மட்டும் அல்லாமல் என்னை போட்டு என்னை போட்டு வைத்து உருவாக்கிய விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் வட்டம் கல்பனை அதாவது சுப்பிரமணிய நாடக பேராசிரியர் கத்து கொடுத்த மட்டும் கையில காட்சம் கோயில் கட்டி குமார் தெரியாது. அப்படிதான் இருந்தாலும் இருக்க முடியாத நாடக நடிகளுக்கும் உமாக்கும் ஒன்று தெரியாத ஒரு பாலன் புரட்டாசி மாதம் வரைக்கும் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் நீ நல்லா இருக்கணும். நான் வாழ்த்தா என்கிட்ட வந்து அதுக்கப்புறம் நீங்க அட்வான்ஸ் கேப்பா. இல்லன்னா நான் அடுத்த வருஷம் கூத்துக்கு எப்படி அது தூண்டி முள்ள மாட்டிக்கிச்சு. அப்படி இருந்தாலும் எல்லாரையும் அடிக்கிறியா? நீ நிஜமாலுமே ஒரு அப்பா ஒரு அம்மாவுக்கு போட்டோம் எல்லாரையும் அடிக்கிறியா? தாளக்காரன் அடிச்சுட்டு கெட்டிக்காரன் அடிச்சுட்டு ஊர்ல இருக்கிறவங்க 2 பேரும் அடிச்சு. சரி, ஒன்னால முடிஞ்சா மத்தளக்காரன் உட்காந்து நிமிந்துருவானே அவன் சொட்ட மாட்டேங்க. இருங்க, முக்கியமான வேலை பார்க்கலாம். அவரு தூக்கத்துல ஏன் தெரிஞ்சா போயிட்டா? அப்படி வாழ்வாகட்டும். நான் யார்? என் பேர் பட்டவன்.
இருக்கிறீங்களா இல்ல ஏக்கர் கணக்கில் இருக்கிறீங்களா? காஞ்சி கிடக்குது. அரக்கர் குலாதிபதி எந்த குலாச்சாரம் என்ன? உங்கள் குலாச்சாரம் எந்த குலாச்சார விளக்கம். குலாச்சாரம் எந்த குலம் என்ன? சுத்துக்கோட குலம். குலாச்சார விளக்கம். குலாச்சார விளக்கம். அரக்கர் குலம். அரக்கர் குலம். ஆந்திரா போய் நல்லா இருப்பீங்க, கேரளா வந்தா பஞ்சா இருப்பீங்க. பஞ்சா இருக்கிறோமா? அசுராதி குலம். அசுரர் குலம். அசுரர் குலம். அசுரர் குலம் என்று உரைத்தேன் அல்லவா? ஆமாம். இந்த அசுராதி குலத்தின் தலைவன், அதாவது இந்த அசுராதி குலத்திற்கு முதலிலே பிறந்தவர் யார் தெரியுமா? யாருங்க? சூரபதமன். 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 தாருகன். தாருகன். சிங்கமுகன். அஸ்வாமுகி. இப்பேற்பட்ட அசுராதி குலத்திலே அவதரித்தவர்கள் பின்வழி வந்தவர்கள் இந்த அசுராதி கூட்டம். அசுராதி கூட்டம். அப்படி இருந்தாலும் இந்த அசுராதி கூட்டத்திலே இந்த உலகம் எப்படி உருவாகியது தெரியலங்க. யாவர்கள் எனக்கும் தயாதி நாங்கள் இருவரும் யாவர்களும் அசுரர்களும் அசுரர்களும் தயாதி. தயாதி. தயாதி பங்கும் பங்காளி பாதியான தயாதி. தண்ணி குடிக்காத பாட்டு நினைஞ்சிருவா. சாரி முஜ கறி பார்த்தது தயாதின்னு சொன்னேன். தயாதி என்றால் தயாதி என்றால் அந்த தயாதிராயா எதனால் தயாதி? எதனால? என்ன காரணம்? என்ன காரணம்? தயாதிராயா எதனால் தயாதி சொல்லுவாங்க? தாய் தந்தையோடு பிறந்தவர்களை தயாதி என்பார்கள். தாய் தந்தையோடு பிறந்தவர்கள் தயாதி என்பார்கள். ஆமா. தாயோடு பிறந்தவர்கள் அம்மான். தாயோடு பிறந்தவர்கள் அம்மா. தந்தையோடு பிறந்தவர்கள் வருங்காலத்தில் தயாதி. தந்தையோடு பிறந்தவர்கள் வருங்கால பிறந்தவர்கள். என்னடா பயிற்சி காட்டுறா? தயாரின்னு சொன்னேன் இல்லையா? எதனால் தயாரி? எதனால? ஏன் தயாரி? ஏன் இந்த அண்ட சராசர புவி அனைத்தும் இருக்கிறது. அண்ட சராசர புவி அனைத்து இருக்கிறது. அசுரர்களும் தேவர்களும் தயாரின்னு சொன்னேன் இல்லையா? ஆமாம். அதாவது அதிக்கு பிறந்தவர்கள் தேவர்கள். அதிக்கு பிறந்தவர்கள் தேவர்கள். திதிக்கு பிறந்தவர்கள் அரக்கர்கள். அரக்கர்கள். மாளிகை என்று உரைத்தேன் அல்லவா? அந்த மாளிகைக்கு பிறந்தவர் சூரபதமன், தாருகன், சிங்கமுகன், அசோகி. அப்படி இருக்கும்போது அது மட்டும் அல்லாமல் இவ்வழியில் வந்த இந்த அசுராதியும் தேவர்களும் தயாரின்னு சொன்ன ஒருவரின் பிள்ளை காசிபருக்கு 13 மனைவி. காசிபருக்கு 13 மனைவி. அந்த 13 மனைவிலே அதிக்கு பிறந்தவர்கள் தேவர்கள். தேவர்கள். திதிக்கு பிறந்தவர்கள் அரக்கர்கள். அரக்கர்கள். திதிக்கு பிறந்தவர்கள் அரக்கர்கள். அரக்கர்கள். அப்படி பிறந்து அது மட்டும் அல்லாமல் பலவித இன்னல்களை தேவர்களால் அனுபவித்தோம். அதனால சபை வணக்கம் கொடுத்து அவர் சொல்லுவா
சத்யா, அது மட்டும் அல்லாமல் இந்த தினத்தில் என் தேவிமார்களை பார்க்க வேண்டும். ஓட்டமாக சென்று நான் அழைத்தேன் என்று அழைத்துவா மற்ற விளக்குகளோடு இப்படியாக ஜெயவர்தனா சோமரப்பட்டவர் தன் மணியாருக்குரிய முண்டகனி மாரியாத்தால் அழைக்க பொட்டுக்கண்ணியா சொல்லிட்டு பொன்னாடி கூட பேர் சொன்னீங்க வந்தவுடனே 2 தேவிமார்கள் பேரை சொன்னேன். அந்த 2 தேவரா பேரை சொன்னீங்க மறுபடியும் நானும் போட்டீங்க தேவிமார் பேரை சொல்லி மறுபடியும் சொல்லி போங்க ஜெயமாலினி ஜெயமாலினி ஜெயசுந்தரி ஜெயசுந்தரி என்னடா பைசி காட்டுறா ஜெயமாலினி இப்படியாக பொண்டாட்டி நான் கூட்டு வரேங்க அடிக்கிறேன் உங்கள் மனைவியை யார் அழைத்தார் என்று அதி சீக்கிரமாக சென்று அழைத்தோ ஓடு. இப்படியாக ஜெயவர்தனா ஜெயமாலினி அழைக்க